ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்டசபையில் விஜய் செஞ்ச தரமான செய்கைக்கு உதயநிதி அவர்கள் வெளியே பத்திரிகையாளர்கிட்ட பேசின விஷயம் மிகப்பெரிய விமர்சனமாக மாறியிருக்கு. உள்ள விஜய் சொன்ன குட்டி ஸ்டோரிக்கு நீங்கள் வெளியே இப்படியா சொல்லுவீங்க அப்படின்னு உதயநிதி மேலே மிகப்பெரிய விமர்சனமாக மாறியிருக்கு. உதயநிதி அவர்கள் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும், குட்டி கதை சொல்கிறேன் அப்படின்னு அவரது உளறல் அவை மாண்புக்கு முற்றிலும் எதிரானது அப்படின்னு சொல்லி உதயநிதி இந்த ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருக்காரு. நீங்கள் என்னதான் பொதுவாக பேசினாலும் பொது வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, ஆனால் பர்சனல் வாழ்க்கையை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம்? விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் போயிட்டு இருக்கு, பட் இன்னும் முழுமையாக முடியலை, அவங்க சீக்கிரமே சேர்ந்து கூட வாழலாம். அப்படி இருக்கப்ப நீங்கள் எப்படி பொது வெளியில், அதுவும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசலாம் அப்படின்னு மிகப்பெரிய விமர்சனமாக மாறி இருக்கு. அண்ட் இதுக்கு சீக்கிரமே சங்கீதா அவர்கள் செம்மையான ரிப்ளை கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சங்கீதா அவர்கள் இப்போ ரீசெண்டாக சென்னை வருவாங்க அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் அந்த விவாகரத்து விசாரணைக்கு வந்தது. சரி, ஓகே, விசாரணைக்கு வர போறாங்க, கண்டிப்பா அவங்க என்ன மாதிரி முடிவு எடுத்துறாங்க அப்படின்னு பத்திரிகையாளர் மத்தியில் சொல்லுவாங்க அப்படின்னு செம்ம வெயிட்டிங்ல இருந்தாங்க. ஆனா அவங்க வரல. அதனால ஆகஸ்ட் மாதம் அந்த விசாரணையை தள்ளி வச்சுட்டாங்க. அப்படி இருக்க இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் சட்டசபையில் ஒரு குட்டி கதை சொன்னாரு. அதுல அப்பாவை காணோம் அப்படின்னு டிஎம்கே முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சித்தரித்து பேசினாரு. அதனால வெளியே வந்து உதயநிதி ஸ்டாலின் சங்கீதா அவர்களை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத நம்ம கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.